வணக்கம் கைஸ். நான் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ் துறை நடத்தின ஒரு தமிழ் பேச்சு போட்டிக்கு தான் போயிருந்தேன். போன உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த காலேஜோட கேன்டீன்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் வடையும் தான் சாப்பிட்டேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஆடிட்டோரியம் போயிட்டேன். போற வழியில வந்துட்டு ஒரு ஃபவுண்டைன் இருந்தது, வாட்டர் ஃபவுண்டைன். அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு நான் ஆடிட்டோரியம் உள்ள போயிட்டேன். போன உடனே சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு. சீஃப் கெஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னா, பாடலாசிரியரும் கவிஞருமான திரு அறிவுமதி தான் வந்திருந்தாரு. அவர் வந்த உடனே குத்துவிளக்கு ஏத்திட்டு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவருடைய பாடல்கள், அவருடைய கவிதைகள் எல்லாமே எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணாரு. அவர் வந்துட்டு கவிதையே தெரியுமா இந்த பாட்டு, அதுக்கப்புறமா மூச்சு பட்டா நோகுமுன்னு இந்த பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. அது எல்லாமே எனக்கு அங்க போன பிறகு தான் தெரிஞ்சுது. இவர் வந்து நட்புக்கு இலக்கணமான ஒரு கவிஞர் அப்படின்றதும் நாங்க போன பிறகு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் பேசிட்டு என்னோட காலேஜ் ஜூனியர் பொண்ணு அவளும் பேசிட்டு லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நாங்களும் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்க வெளியே போட்டோஸ் எடுத்துட்டு வினாடி வினா போட்டி என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிளம்பிடலாம்னு நினைச்சேன். பட் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபீட்பேக் சொன்னான். அவனை வந்துட்டு பிரின்சிபல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.